மல்லி, நாகு 2 பேருமே இப்போ கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க. கோவிலுக்கு வந்ததுல கூட இப்படி ஒரு நல்ல தருணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா மல்லிய பொறுத்தவரைக்கும் கடவுள்கிட்ட மனமுருகி ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் என் கூட பேசலனா கூட பரவால்ல. என் பொண்ணோட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா நடக்கணும். நல்லபடியா அவளோட உடல்நிலை தேறணும். அவ ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற மாரி தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கடவுள் கண் திறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நாகுவுமே வந்துட்டாங்க அப்படிங்கிறதால 2 பேருமே நடந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிறாங்க. வீட்ல என்ன நடந்தது அப்படிங்கிற மாரி மல்லி சொல்றாங்க. அதுபோல நாகு மயில பத்தி சொல்லிட்டு இருக்கிறப்ப, "அவ ஏன் இப்படி பண்றா? நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி தான் மல்லி சொல்றாங்க. அப்பதான் நாகு ஒரு விஷயத்த சொல்றாங்க. "நீ வீட்ல இருக்கிற பிரச்சனைய பாரு, வெண்பாவ கவனிச்சுக்கோ. மயில் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி மல்லிக்கு ஆறுதலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் மல்லி கையில கொஞ்சம் பிரசாதம் இருக்குது. அத ஒரு ஒரு பெரிய அம்மா வந்து கேட்குறாங்க. "எனக்கு ரொம்ப பசிக்குது. அந்த பிரசாதத்த குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, மல்லி கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாத அத அவங்க கிட்ட குடுத்துடுறாங்க. அவங்க ரொம்பவே அவசர அவசரமா சாப்பிடுறாங்க. "எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது." அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, சரி மெதுவா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க யாரும்மா? என்ன விஷயம்? இங்க எப்படி வந்தீங்க? அப்படிங்கிற மாரி விஷயத்த கேட்கிறப்ப தான் எனக்கு எந்த விஷயமுமே எனக்கு ஞாபகம் இல்ல. என்னோட பேர் என்ன? என்னோட வீடு எங்க இருக்கு? என்னோட அட்ரஸ் எதுவுமே தெரியாது. என் பையன் தான் வீட்டோட அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் ஒரு பர்ஸ்ல வச்சு குடுத்துருந்தான். அந்த பர்ஸையுமே நான் தொலைச்சுட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில எப்படி அவங்கள அவங்க பையன்கிட்ட சேர்க்கிறது? அப்படிங்கிற மாரி தான் மல்லி, நாகு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க பையனோட பேரு அருணகிரி அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அவங்க டாக்டரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப, அவங்களோட ஃபோன் நம்பரை எப்படி விசாரிக்கிறது அப்படிங்கிற மாரி இப்போ கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. மொத்தம் 4 டாக்டர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு டாக்டருக்கா கால் பண்ணி பேசுறப்ப, கடைசியா ஒரு டாக்டருக்கு கால் பண்றாங்க. "உங்க அம்மா இங்க இருக்கிறாங்க. நீங்க வந்து கூட்டிட்டு போறீங்களா?" அப்படிங்கிற மாரி மல்லி சொல்றப்ப, அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. "எங்க அம்மா எல்லா விஷயத்தையும் மறந்துருவாங்க. கொஞ்சம் அவங்கள கூட இருந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து கூட்டிட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி தான் அந்த டாக்டருமே சொல்லிடுறாங்க. இந்த சூழ்நிலையில ஏன் திடீர்னு டாக்டரோட புதிய என்ட்ரி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, வெண்பாவோட உடல்நிலைய இந்த டாக்டர் தான் இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பார்ப்பாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. வெண்பாவுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சிட்டாலே போதும், பாதி பிரச்சனை தீந்துரும். ஸோ வெண்பா பழையபடி நார்மல் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே, விஜய், மல்லி 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிச்சுரும் அப்படிங்கிறதால, அப்கமிங் சீக்வென்ஸ் நிச்சயமா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த அப்டேட் பத்தின உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.